இந்த மும்பை இந்தியன்ஸ் அச்சு ஓட விட்ட மாதிரி இந்த ஆர்சிபியும் அச்சு ஓட விட்டுறலாம். நான் நினைச்சிருந்தேன் இந்த டிராகன் படத்துல மாட்டினார் சாங், அந்த சாங்ல இந்த ஆர்சிபியை கலாய்க்கிற மாதிரி ஒரு லைன் வரும்ல, சரி அதெல்லாம் போட்டு இந்த ஆர்சிபி ஃபேன்ஸை தீச்சு விடலான்னு பார்த்தா, நேத்து இவனுங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டு அவனுங்க தான் இப்ப நம்மள போட்டு செஞ்சுருக்கிறானுங்க. இவனுங்க சின்ன சாமியில தோத்துந்தா கூட நான் கவலைப்பட்டு மாட்டேன். ஆனா நம்ம அன்பு டென்னு நம்ம சேப்பாக்குல வந்து நம்ம சிஎஸ்கேவை தோக்கடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஃபீல்டிங் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. படித்தாரு கேட்ச அப்பயே பிடிச்சிருந்தா ஒரு 50 ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்கவே மாட்டாரு. அவ்வளவு பெரிய ஸ்கோரும் பெரியாது. கடைசி ஓவர்ல சாம் கரன் 3 6 டிம்டே விட்டு அடிக்கிறான். அது 200 கிட்ட போலின்னு அது ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். சரி பேட்டிங்காச்சும் 200 சேஸ் பண்றானுன்னு நினைச்சா லைனா வரானுங்க, விக்கெட் விட்டு போயிட்டே இருக்கானுங்க. 13th ஓவருக்கு மேல டோனி தான் கிளம்பி இறங்குவாருன்னு பார்த்தா கடைசியா அஸ்வின் வந்துட்டாரு. கடைசியா டோனி வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்க சந்தோஷப்படுத்துன மாதிரி ஒரு 2 6 3 4 அடிச்சு மேட்ச் முடிச்சு விட்டாருன்னா ஆல் அவுட் ஆகல, அது ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான் சொல்லலாம். நானா நினைச்சிருந்தேன் ஆர்சிபி தோத்துறோம் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு. ஆனா போற போக்க பார்த்தா இவனுங்க என்னமோ கப்படிக்கிற லெவலுக்கு போறானுங்க. கடைசியா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டாப் ஆஃப் த டேபிள்ல வேற இவனுக்கு தான் நிக்கிறானுங்க. ஜெர்சி நம்பர் 18, சீசனும் 18. என்ன சொல்ல வரேன்னு தெரியும் தான் நினைக்கிறேன். பாப்போம் நடக்குதான்னு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான்.